வணக்கம். உதயனின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். தீவகம் சரவணை சின்னமடு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாடசாலை மாணவி மீதான துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்கில் பாடசாலை அதிபருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து பாடசாலை அதிபரை நேற்று விடுதலை செய்தது. பல எதிர்ப்புகள் மத்தியிலும் தொடர்ந்து மன்னார் தீவில் காற்றாலை உயர் மின் திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்பணி எஸ். மார்க்கஸ் அடிகளார் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். காலி அகுங்கல்ல போகாப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகாவலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி முல்லைத்தீவின் கொக்கு தொடுவாய் கொக்குளாய் கருநாட்டங்கேணி பிரதேச மக்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக நேற்று போராட்டம் நடத்தினர். தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை துணை பொறுப்பாளர் சோ தங்கனின் தாயார் சோமசுந்தரம் பரமேஸ்வரி நேற்று முன்தினம் காலமானார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் கடவுச்சீட்டுகளை மீளப் பெற்றுக்கொள்ளல் மற்றும் ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளும் நேரங்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தை நாகவிகாரையாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட திரியாய் வளத்தாமலையடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021 ஆண்டிற்கு பின்னர் நாகவிகாரையாக மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் நாடு முழுவதும் இடம்பெறவுள்ள நிலையில் பாரிஸ் பிராந்தியத்தில் தீப்பந்தத்தை ஏற்றும் நல்வாய்ப்பு ஈழத்தமிழர் ஒருவருக்கு கிடைத்திருக்கின்றது. வெளிநாடுகளில் கூலிப்படியாக இணைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் போலி பிரச்சாரங்களில் இருந்து விலகி இருக்குமாறு இலங்கை இராணுவத்தினரிடம் படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். நடப்பு IPL தொடரில் நேற்று நடந்த போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் விளையாடினார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 6 கிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.